ஓ ப்ளூ டி-ஷர்ட் தமிழீழ தாய் நிலத்தில் சிங்கள இராணுவம் நூற்றுக்கணக்கான மக்களை கொன்று குவித்து கொண்டிருந்த இந்த கொடிய வேளையில் இலங்கை கிரிக்கெட் அணி தமிழ்நாட்டிற்கு விளையாட வருகிறது என்கிற செய்தியை அறிந்து என் இன மக்களை கொன்று குவித்த சிங்களர்களுக்கு என் தாய் நிலத்தில் கொண்டாட்டமா என்கிற கோபத்தில் 22 வயது இளைய மகன் தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டி இதை எப்படியாவது அந்த கொடுஞ்செயலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற அந்த வெறியில் தன் உடம்பிலே மண்ணெண்ணெயை கொட்டி தீமூட்டி கொண்டவன் தம்பி அப்துல் ரவுப் அவர்கள். ஒரு துண்டறிக்கையை அவனே எழுதி அச்சிட்டு உடலிலே எண்ணெயை கொட்டுகிற போது துண்டறிக்கையை ஏந்தி நிற்கிற கையை எரிந்து விடக்கூடாது என்பதற்காக கையை தவிர மற்ற பகுதிகளில் எண்ணெயை கொட்டி எரிய விட்டவன். அந்த உணர்வு அவனுக்கு எப்படி வந்ததென்றால், இளம் வயதிலே சிறு பிள்ளையாக இருக்கும்போதே தன் தாய் அங்கே இருக்கிற ஈழ உறவுகள் தங்க வைக்கப்பட்டிருந்த அகதிகள் முகாமிற்கு அடிக்கடி சென்று உணவுப் பொருள்கள் உடைகள் கொடுத்து உதவும் போது கூட சென்றவன் அந்த உணர்வை தனக்குள் உள்வாங்கிக் கொண்டு தன் இன மக்கள் கொன்று வைக்கப்படுவதை சகிக்க முடியாத கோப உணர்ச்சியில் தன்னுடைய இன்னுயிரை ஈகம் செய்தான். அவன் முத்துக்குமாருக்கு, தங்கை செங்கொடிக்கு, தம்பி விக்னேஷுக்கு மூத்த நெருப்பு. இன்றைக்கு அவனுடைய ஈகத்தை மறந்து கடந்து இந்த மண்ணின் மக்கள் போய்கொண்டிருந்தாலும் தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகள் அந்த மகத்தான வீரனினுடைய ஈகத்தை மறக்காமல், குறிப்பாக நாம் தமிழர் கட்சி தன்னுடைய மாணவர் பாசறையிலே அவனை ஒரு குறியீடாக ஏந்தி இன்னைக்கு களத்திலே நிற்கிறார்கள். அந்த ஈடு இணையற்ற ஈகை தமிழனுக்கு நாம் தமிழர் கட்சி
தன்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறது. இல்லை, அந்த பகுதியிலிருந்து பாதிக்கப்பட்ட மக்களில் அவரும் ஒருவருங்கிறதுல அந்த குரல் எழுது, அதை நம்ம ஏற்கணும். இப்போ நான் வட மாவட்டம் தென் மாவட்டம்னு நம்ம பார்க்க முடியும். பொதுவாக தான் எல்லா இடங்கள்லையும் பாதிப்பு இருக்குது. பாதிப்புக்கு ஆளாகுகிற மக்களின் அருகில் நின்று உதவுவதுங்கிறது ஆட்சியாளர்களுடைய அரிய கடமை. அதை அப்படி இவங்க செய்ய தவறுறாங்க. இதே தேர்தல் ரொம்ப நெருங்கி இருந்ததுன்னா அதுக்கான வேகத்தை அதிகமாக காட்டுவாங்க. திரும்ப திரும்ப நான் சொல்கிறது, இங்கே கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் இருக்குதே ஒழிய மக்கள் அரசியல் இல்லை. அதான் இந்த சிக்கலுக்கு காரணம். ரெண்டாவதாக, ஆண்டுதோறும் நம்ம இந்த மாதிரி பேரிடரை அடிக்கடி இப்படி எதிர்கொண்டுக்கிட்டே இருக்கோம். இதுக்கு காரணம் ஒன்று புரிஞ்சுக்கணும். நாம் பருவநிலை மாறிப்போய்விட்டது, புவி வெப்பமாகிவிட்டது என்று நாம் சொல்லிகிட்டு இருக்கோம். அது பருவநிலை மாறியது அதுவாக மாறல, நம்ம மாற்றிட்டோம். புவி வெப்பமாகிறதுக்கு காரணம் நாம் தான். இத்தனை கோடி ஆண்டுகள் இல்லாது இப்போ திடீர்னு புவி வெப்பமாகுதுன்னா காரணம் என்னன்னு யோசிக்கணும். புவி வெப்பமாகிறது தடுக்கிறதுக்கு வழி என்ன? அது ஒரு பெரிய வரலாறு. அது ஏன் வெப்பமாகுதுங்கிறது பேசுகிறது இது இடம் இல்லை. உங்களுக்கு வெயில் அடித்தா நீங்கள் ஒரு கொடை பிடிக்கிறீங்க. பூமி தாய்க்கு வெயில் அடித்தா ஒரு கொடை பிடிக்கணும். அவளுக்கு ஒரு பச்சை கொடை பிடிக்கணும். அந்த கொடை மரம்தான். மரங்கள் வளர்ப்பதை தவிர புவி வெப்பமாவதை, பருவநிலை மாறுவதை தடுக்க முடியாது. புவி வெப்பமாகதனால கடலின் நீர்மட்டம் உயருது. இப்போ அடுப்பில் உலைய வச்ச தண்ணியை வச்சு நீரை கொதிக்க வச்சிங்கன்னா கொதித்து வர்ற மாதிரி வெப்பம் அதிகமாகும்போது கடல் கொதித்து என்ன ஆயிடுது? ஆழி பேரலை, பெரும் புயல், காற்றழுத்தம் இதெல்லாம் வருது. அவன் என்ன சொல்கிறான்? நீங்கள் வெப்பமாகுது அவனுக்கு கவலைப்படாமல் இருந்தேன்னா கடற்கரையை ஒட்டியிருக்க 50-60 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு நகரம் இருக்காது, சாப்பிட்ரும், விழுங்கிடும். இப்போ பருவமழைன்னு ஒன்று இருக்காது. இதை சொல்கிறதுக்கு ஒரு அறிவியல் அறிஞர் வர்றதில்லை. அனுபவத்திலே எங்கள் அப்பாவே சொல்கிறாங்க, நம்மால் வரப்பா, நீ பருவமழைன்னு ஒன்று நீ கிடையாது. பெருமழை, புயல் மழை, அடமழை தொடர்ச்சி பெய்யும். இப்போ இந்த காலத்தில் மழை பெய்யும்னு நீங்கள் கணிச்சிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ இல்லை. இப்போ திடீர்னு பெய்யுது, திடீர்னு பெய்யுது. புயல் வருங்கிறீங்க, வர மாட்டேங்குது. பள்ளிக்கூடம் விடுமுறை விட்டிங்கன்னா அப்போ பெய்ய மாட்டேங்குது. பள்ளிக்கூடம் வச்சிங்கன்னா பெஞ்சுக்கிட்டு. நீ என்னடா என்னையை கணிக்கிறதுங்கிறது? இயற்கைக்கு ஒரு கோபம். தங்கச்சி ஒன்று தானே, மது அருந்திட்டவன் நீ உந்த கட்டுப்பாட்டுகளை இருக்க மாட்டான். மதம் பிடித்த யானை, வெறி கொண்ட மிருகங்களை உங்களால் கட்டுப்படுத்த முடியுதா? அப்படி இயற்கை தாய்க்கு ஒரு கோபத்தை நீ உண்டு பண்ணிட்டீங்கன்னா வெறி கொண்டுருவா. அப்போ தன் பிள்ளைய யானை எப்படி பாகன்னு பார்க்காம தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போகுதோ அப்படி மிதிச்சுட்டு போயிடுறான். அதுதான் இந்த மாதிரியான பேரிடர்கள். அதை சரி செஞ்சுக்கணும். இல்லைன்னா ஒவ்வொரு ஆண்டு அதிக மழை பொழியுது, வெள்ளம் வருது, சேதம் வருதுன்னா வரதான் செய்யும். தங்கச்சி நீங்கள் தவறாக சொல்கிறீங்க. சென்னையவே பார்க்குறதில்ல, அப்புறம் மற்ற மாவட்டத்தை என்ன பார்த்துருமா? புறநகர் பிற நகரில் பேச்சே கிடையாது. நீங்கள் வாரீங்களா? மதுரையிலேருந்து நேற்று வந்திருக்கேன். வாரீங்களா? சாலையில் போய் பார்க்குறீங்களா? சாலை கிடையாது, சவக்குழிகள். ஒரு கேள்வி தானே தங்கச்சி, 60 ஆண்டுகளாக இந்த நிலத்தை மாறி ஆண்ட பெருமக்கள் யார்? ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. 2500 கோடி தான் தேவைங்கிறாங்க மழை நீர் வழிந்து வெளியேற, காவாய் வெட்டுவதற்கு. எத்தனை 1000 கோடிகள் இவங்க ஒதுக்கியிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இவங்க 4000 கோடி ஒதுக்குனாங்க. ஒரு 2000 கோடியில் ஒரு தலைநகர்லேயே ஒரு மழை நீர் அழகாக வெளியேறி நீங்கள் எத்தனை நாடுகளுக்கு நீங்கள் அந்நிய முதலீடை கொண்டு வர பயணிக்கிறீங்க? சிங்கப்பூர், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அரபு நாடுகள். அங்கெல்லாம் இந்த மழை நீரை, அங்கெல்லாம் மழை பொழியிறது இல்லையா? பெய்யுது. அந்த நீரை சாலையில் தேங்க விடாமல், மக்கள் வாழ்வு இடங்களை தேங்க விடாமல் எப்படி கொண்டு போகிறாங்கங்கிறத நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? சாலையில் தானே பயணிக்கிறீங்க. அப்போ ஏன் அதெல்லாம் கவனித்து அதை செய்கிறதில்ல? எத்தனை ஆண்டுகளுக்கு இந்த கொடுமை? வெள்ளத்தில் மேந்தானா, வீடு இடிஞ்சிருச்சா, ஒரு 5000 கொடுத்து விடு, ஒரு 6000 கொடுத்து விடு, ஒரு 2000 கொடுத்து விடு, 1000 கொடுத்து விடு. இதெல்லாம் ஒரு ஆட்சி முறை, இதெல்லாம் ஒரு அணுகுமுறை, இதெல்லாம் ஒரு தீர்வு முறையா? 2500 கோடிக்கு செஞ்சிடலான்ற அதிகாரிகளே சொல்கிறாங்க 2500 கோடி கொடுங்கன்னு.
மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கணும். இதெல்லாம் ஒரு சாதாரண அடிப்படை கட்டமைப்பு. இது ஒரு அடிப்படை. இதை விட்டுட்டு நான் வந்து மழைநீர் கழிவுநீர் வழிந்து ஓட காவாவட்ட துப்புல நீ எதுக்கு மெட்ரோ போடுற? நான் கேட்டேன் அவன்கிட்ட, மெட்ரோ கீழே தண்ணி ஓட போடுறானா, நீர் ஓட காவாவட்டியானா, கார் ஓட ட்ரெயின் ஓட போட்டுக்கிட்டு இருக்கேன்னா என்னது இது? என்னது சொல்லுங்க? மெட்ரோவில் பயணம் செய்கிற மக்களின் விழுக்காடு எவ்வளவு இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள்? எல்லார் வீட்லேயும் கார் இருக்குது. அதுபோக அரசு போக்குவரத்து இருக்குது. அதுபோக தொடர் வண்டி, ஏற்கனவே ட்ரெயின் இருக்குது. அதுபோக தானி இருக்குது. இப்போ அதுவும் இல்லாமல் மோட்டர் பைக்கிலே ஆட்டோ மாதிரி போய் இறக்கி விடுறது எல்லாம் வந்துட்டுது. இப்போ இந்த மெட்ரோவில் எத்தனை பேர் போகிறான்? இதுவரை 62,000 கோடி ஒதுக்கியிருக்கேங்கிறீங்க. 2,500 கோடிக்கு இந்த தண்ணி ஓடி போய் ஒரு விடுப்பா அப்படின்னா இந்த மாதிரி ஆட்சியை எங்கே பார்த்துருக்கீங்களா தங்கச்சி? மக்கள் குடியிருக்கிறதுக்கு ஏதாவது ஏரி குளங்களை ஆக்கிரமிச்சா ஆக்கிரமிப்பு இடிக்கிற நீ பள்ளிக்கரணை ஏரியை குப்பையை கொட்டி ஆக்கிரமிச்சிருக்கிய. உடனே என்ன வச்சு இடிக்கலாம்? புல்டோசர் வச்சு இடிக்கலாமா? எந்த அறிஞன் செய்வான்? எந்த அறிவாளி செய்வான்? மூளைங்கிற உறுப்பு இருக்கிறவனா செய்வானா? பள்ளிக்கரணை ஏரியை குப்பையை கொட்டி மூடுவானா? யாருமே கேள்வி கேட்கக்கூடாதா உங்களை? எப்படி மக்கள் ஆக்கிரமிப்புன்னு இடிக்கிற நீ ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? கோமாலப்படுத்திருந்தியா? என்ன பண்ண? அவனுக்கு ஃப்ளாட் போட்டு வித்தது யாரு? அவனுக்கு வீடு கட்ட அனுமதிச்சது யாரு? குடும்ப அட்டை கொடுத்தது யாரு? ஓட்டு உரிமை கொடுத்தது யாரு? மின் இணைப்பு கொடுத்தது யாரு? எரிவாயு இணைப்பு கொடுத்தது யாரு? இந்த சாலை போட்டு கொடுத்தது யாரு? இதெல்லாம் கொடுத்தது அரசு தானே. அப்போ திடீர்னு 60 ஆண்டு கழிச்சு ஆக்கிரமிப்புன்னு உனக்கு தெரியுதா? மழை இங்கே இருந்து ஓடி போய் ஒரு இடத்துல தேங்கிறதுக்கு 10 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் 4 ஏக்கர் 5 ஏக்கரில் நீர் தேக்கங்களை குட்டையாக வெட்டி நீரை கொண்டு சேமிக்க முடியாதா? இதை செஞ்சுருக்க முடியாதா? நீங்கள் என்னோட வாங்க. இருந்த கோயில் குளங்களை இவங்க மீன் குட்டை மாதிரி மீன் வளர்க்குற தொட்டி மாதிரி கட்டி வச்சுருக்காங்களா இல்லையா? இப்படி போங்க, இந்த பக்கத்தில் இருக்குது அந்த கோயில் குளம் எப்படி இருந்தது? நீ என்ன பண்ணி வச்சுருக்க? நீ என்ன பண்ணி வச்சுருக்க? சுற்றி சிமெண்ட்டை போட்டு தொட்டி வச்சுருக்க, நீச்சல் குளம் மாதிரி. ஒரு நீர் மேலாண்மைங்கிறது நீ புதுசாக கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. பரம்பரையாக பல ஆயிரம் ஆண்டுகளாக என் முன்னோர்கள் செஞ்சு வச்சதை நீங்கள் கடைப்பிடி. சென்னை ஒரு நீர் தேக்கம். சென்னையே ஒரு ஏரி நகர். வேளச்சேரி, செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கல்லுக்குட்டை, பழவந்தாங்கல், பீக்கங்கரணை, பள்ளிக்கரணை, கரணை என்றாலும் ஏந்தல் என்றாலும் தாங்கல் என்றாலும் சேரி என்றாலும் அது ஏரியத்தான் சேரிங்கிற நீ. வெள்ளத்து ஏரிய வெள்ளச்சேரின்ற நீ. இதெல்லாம் நீர் தேக்கம். நீரின்றி அமையாது உலகன்னு சொன்னவனுக்கு நீ வள்ளுவர் கோட்டம்னு ஒன்று கட்டி வச்சிருக்க. எங்கே? ஏரியை தூத்துட்டு. ஏரியாவுக்கு பேர் என்ன? லேக் ஏரியா. இங்கே ஏரி இருந்தது எங்கன்னு கேட்டால் அங்கிட்டு போறியாங்கிற நீ. அப்போ ஏரியை தூத்துப்பிட்டு கட்டியிருக்க. இது ஆக்கிரமிப்பு. இதை இடின்னு சொல்கிற நீதிமன்றங்கள் எல்லாமே ஏரியில் கட்டியிருக்கு. யார் என்கிட்ட பேசுவா? இப்போ நான் கூட ஒரு வழக்கு தொடுக்க போகிறேன். இந்த நீதிமன்றம் ஏரியில் கட்டப்பட்டிருக்கு, இது ஆக்கிரமிப்பு, இடிங்கன்னு உத்தரவு போடுங்கன்னு கேட்க போகிறேன். திருவள்ளூரில் ஒரு நீதிமன்றம் இருக்குது தங்கச்சி, அது ஏரியில் கட்டப்பட்டிருக்கு. மதுரையில் உயர்நீதிமன்ற கிளை இருக்குது, அது ஏரியில் கட்டப்பட்டிருக்கு. எப்படி? எம்எம்டிஏ காலனி இருக்குல்ல, எம்எம்டிஏ குடியிருப்பு எதில் கட்டப்பட்டிருக்கு? அரசு அலுவலகங்கள் அத்தனையும் ஏரியில் கட்டப்பட்டிருக்கு, நீர் தேக்கங்களில் கட்டப்பட்டிருக்கு. பள்ளிக்கரணையில் குப்பை கொட்டப்படுது. இதெல்லாம் அப்புறம் தண்ணி தேங்கிருக்கு. நீ நீர் தேங்குற இடத்துல, நீர் ஓடுற இடத்துல நீ வீடை கட்டிடுவ. அப்புறம் அது வீட்டுக்குள்ளே தானே வரும். என்னை மாதிரி ரோட்டில் நின்று போராட முடியல. அதுக்கு போராடுறதுக்கு ஒரு வழி தான் இருக்குது. வீட்டுக்குள்ளே போய் வெள்ளப்பட நாய் எங்குது, அவ்வளோதான். நீ அது ஓடுற இடத்துல நீ போய் எதுக்கு ஆக்கிரமிப்பு பண்ணுற? நீர் ஓடுற இடத்துல ரோடை போட்டு காரை விட்டோம்னா அதுக்கு வழி இல்லாமல் வீட்டுக்குள்ளே போகுது. மழை நீர் வரும்போது அதை சேமித்து வைக்கிறதுக்கு இருக்கா? ஏரி குளங்கள் தூர்வாரப்பட்டு, இப்போ வேல்முருகன் ரத்தம் சொல்லும்போது கூட அந்த ஏரி தூர்வாரப்படலாம், அங்கே நீர்த்தேக்கம் தூந்து போச்சுன்னு. நீங்கள் எங்கள் பாட்டனார் கட்டின வீரநாராயண ஏரி 16 கிலோமீட்டர் தங்கச்சி. என் ஊர் ராமேஸ்வரத்துலேருந்து தலைமன்னாருக்கு 16 கிலோமீட்டர் தான் கடலை. அப்போ ஒரு சின்ன கடலை வெட்டியிருக்கான். அதை தூர்வாரின்னு ஏன்டா கடலூர் மிதக்குது? ஆண்டுதோறும் மழைப்பொழிவு அதிகமாக வருது, பள்ள நிலமாக இருக்குது, தாழ் நிலமாக இருக்குது. அங்கே அந்த நீரை கொண்டு அந்த 16 கிலோமீட்டரில் தேக்குனா அங்கேருந்து பெரு குழாய் மூலமாக எனக்கு காவிரி பகுதிக்கு இந்த தஞ்சை வேளாண்குடி மக்களுக்கு கொண்டு போய் ஊற்றிட முடியாதா? காவிரி டெல்டா பகுதிக்கு எதுக்கு நான் கர்நாடகாவில் 150 டிஎம்சிக்கு கையேந்தனும்? 16 கிலோமீட்டர் கடலை வெட்டி வச்சுட்டு போயிருக்கான். அது தூந்து போச்சு. எதையுமே தொலைநோக்காக சிந்திக்கிறதில்ல, ஆளை பார்க்குறதில்ல. மக்களுக்கு இது ஒவ்வொரு ஆண்டும்
தம்பி உதயநிதியே போடுறாப்புலே. இது ஆண்டுதோறும் இந்த பிரச்சனை இருக்க, இந்த சிக்கலை தீர்க்க முடியல, ஒழிக்க முடியாது. ஒழிக்க ஒரே வழி தான், உங்களை ஒழிச்சிட்றதா ஒரே வழி. வேற இடம் எப்படி ஒழிக்க முடியும்? ஒரு 5 ஆண்டு என்கிட்ட ஆட்சியை கொடுங்க. இந்த மாதிரி நீர் தேங்குதுன்னா என்ன சொல்லுங்கள், இறங்கி போயிடுறேன். ஆட்சி எடுக்க சார் என்னால் முடியலைங்க, மன்னிச்சுக்கிறேங்கன்ட்டு. வேகமாக தோண்டிங்க. ஆட்சிக்கு வந்தோன்னா 4000 கோடி ஒப்பந்தம்ன்றீங்க. தோண்டிங்க சும்மா சொல்லலை, தோண்டிங்க. என்ன பண்ணீங்க? ராத்திரியில் நாங்கள் தூங்கும்போது மூடிட்டு போயிட்டீங்க. எங்கே அந்த காவாயெல்லாம் என்ன இதெல்லாம் இது கொடுமை தங்கச்சி. இதை பேசாதீங்க, கோமாயிரும். வேற ஏதாவது கேளுங்க. அதை நான் வேடிக்கையாக பார்க்குறேன். இதை சொல்லுவாங்க, இது வேடிக்கை வினோத நிகழ்ச்சி அப்படின்னு வானொலி தொலைக்காட்சியில் போடுவாங்களா, அப்படி தான் அண்ணன் பார்க்குறேன். தம்பி, இதெல்லாம் ஒரு அடிப்படையில் தேச ஒற்றுமையை சீர்குலைக்கிற ஒரு முயற்சி தான். ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே வரி, ஒரே கல்விக் கொள்கை, ஒரே இப்போ பாருங்கள் மருத்துவத்தின் தரமைத்து ஒரே சுகாதார திட்டம்ங்கிறார். செத்து போன மனைவியை தூக்கிட்டு போக உயிர்காக்கு ஊர்தி, அவசர ஊர்தி இல்லாமல் சைக்கிள் முன்குள்ளுக்கு ஹேண்ட்பாரில் கட்டி வச்சுட்டு போயிட்டு இருக்கான். தோலை தூக்கி போயிட்டு இருக்கான். காட்டில் ஆத்தாவுக்கு முடியல, முதல் மகனும் இளைய மகனும் நடுவில் ஒரு கட்டையை போட்டு தொட்டியில் கட்டி தூக்கிட்டு போயிட்டுருக்கேன் ஆஸ்பத்திரிக்கு. என்ன மருத்துவத்தரம் இருக்குது இதில்? நீங்கள் ஒரே சுகாதார திட்டம், எல்லாம் ஒன்று. ஆனால் காவிரியிலேருந்து தண்ணி எனக்கு வராது. எப்படி இருக்குது? ஒரே நாடுன்னா தேசப்பட்டு வந்துடுமா? ஒரே தேர்தல், ஒரே வரி, ஒரே ரேஷன் கார்டு, இப்படி போட்டு சட்டத்தை போட்டால் எனக்கு தேசப்பட்டு வந்துடுமா தம்பி? நீங்கள் சொல்லுங்கள் தம்பி. முதல்ல இந்தியா ஒரே நாடா? இந்த கான்செப்டுக்கு வாங்க. ஒரே நாடா? 28 நாடு, 8 ஒன்றிய பிரதேசங்களின் ஐக்கியமா? இதானே கேள்வி. இந்தியா தட் இஸ் பாரத் செல்பியான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தானே. மாநிலங்கள் அவை தானே, மாநிலங்களின் அவை தானே. ஆல் இந்தியா ரேடியோ தானே. ரேடியோ இல்லையே, இந்திய ரேடியோ, ஆல் இந்தியா. அப்போ அந்த ஆல் இந்தியா எந்த இந்தியா? இது என் நாடு, அது அவர் நாடு, அவர் நாடு. நாங்கள் தமிழர்கள், அவர்கள் தெலுங்கர்கள், அவர்கள் மலையாளிகள், அவர்கள் கன்னடர்கள், அவர் குஜராத்தி, அவர் பீகாரி, அவர் மராட்டியர், எல்லாரும் சேர்ந்து இந்திய நாட்டின் குடிமக்களாக நாங்கள் ஒருங்கிணைந்து வாழ்கிறோம். அதனால தான் அது ஒன்றியம்ங்கிறோம். இது ஒரு ஐக்கியம். அது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, அது யுனைடெட் கிங்டம், அது ஐரோப்பிய யூனியன், அது மாதிரி யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. அது ஸ்டேட்னு வராமல் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு மாற்றிவிட்டேன், யூனியன்னு மாற்றி விட்டேன். அதானே? அப்போ ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்தல், எப்படி ஒரே தேர்தல் நடத்துவ நீ? இந்த கேள்வி தர்க்கத்துக்கு இதை எடுத்து வைக்கணுங்க. அது செய்கிறதில்ல. ஒரே தேர்தல் தம்பி, ஒரே தேர்தல். இப்போ நம்ம இப்படி கேட்போம், தமிழ்நாட்டில் 39 தொகுதியவும் புதுச்சேரியில் 1 தொகுதியும் 40 தொகுதி உள்ளிட்ட ஒரே கட்டத்தில் தேர்தலை நடத்தின பெருமக்கள் நீங்கள். வட மாநிலங்களில் முழுக்க 13 கட்டம், அஸ்ஸாமில் அந்த 4 கட்டம், மேற்கு வங்கத்தில் 13, இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் 13 கட்டம், 14 கட்டம், 10 கட்டமாக தேர்தலை பிரித்து நடத்தினது ஏன்? ஒரே கட்டமாக ஒரு தேர்தலை நாடாளுமன்ற தேர்தலை நடத்த முடியாது. நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலில் அதனால் வர்ற லாபம் நட்டங்களை, லாபத்தை சொல்லு, மக்களுக்கான நன்மையை ஒன்று சொல்லுங்கள். நீ என்ன அமைப்பு வச்சிருக்க? நீ 60,000 கோடி நீ 2 தொகுதியில் எதுக்கு போட்டிடுற? 2 தொகுதியில் எதுக்கு போட்டிட்டா? நீ ஒன்று மக்களை நம்மளையா, ஒன்னே நம்மளையா? தண்ட செலவு தானே. நீ அப்புறம் ஒரு தொகுதியில் நீ ஒரு பதவியில் இருக்கும்போது இன்னொரு பதவிக்கு எதுக்கு போட்டிடுற? எம்எல்ஏவாக இருக்கும்போது எம்பிக்கு எதுக்கு போகிற? அதெல்லாம் எப்படி? இப்போ ஈரோடில் இடைத்தேர்தல் வருமா வராதா? வரும். இப்போ என்ன பண்ணணும்? அமைப்பு மாற்றம், அடிப்படை அமைப்பு மாற்றம்னா இந்த சிஸ்டர் ராங்காக இருக்குது, சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறாங்கல்ல, அது என்னது? இப்போ ஐயா EVK இளங்கோவன் முதல் இடத்துல வந்தாரா? 1,30,000 வாக்குனே வச்சுக்கிறோம், தோராயம் வச்சுக்கிறோம். 2வது வாக்கு வாங்கினவே ஒருத்தர் வந்திருக்காருல்ல, அவர் 1 லட்சம் வாக்கு வாங்கியிருக்காரா? 1 லட்சம் பேர் அவர் மேலே நம்பிக்கை போட்டு வாக்கு செலுத்திருக்காங்கல்ல. இப்போ இல்லைன்னா என்ன பண்ணும்? 2வதாக வந்த இவரை இடைக்காலத்தில் இருக்கிற ஓராண்டு அல்லது 2 ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் இருந்து மக்கள் பணி செய்வார். அவ்வளோதானே. செலவு மிச்சம், நேரம் மிச்சம், வலுக்கட்டாயம் ஒரு தேர்தல் திணிப்பு இல்லை. அப்படி தானே மாற்றிக்கிறணும். நீங்கள் இதிலெல்லாம் செலவு எப்படி செலவாகும்? இந்த தேர்தலுக்குன்னு ஒதுக்குற நிதியை தானே செலவு பண்ணுவீங்க. அதுபோக தனியாக செலவு பண்ணுறீங்களா? எப்படி? இப்போ இப்படி கேட்போம். இப்போ ஐயா மோடி அவருடைய ஆட்சி, ஐயா சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் 2 பேர் தயவில் தானே இருக்குது. ஒருத்தர் விலகிட்டார், ஆட்சி கலையுமா கலையாதான்? கலைஞ்சிரும். இப்போ பாராளுமன்றத்துக்கு மட்டுமா? மொத்த நாட்டையும் மாநிலங்கள் எல்லா ஆட்சியும் கலைச்சிட்டு மறுபடியும் மொத்தமாக தேர்தலை? கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள்.
இப்போ எங்கள் ஐயா இறந்துட்டாங்க ஈவி கேஸு, அந்த தொகுதிக்கு மட்டும் தேர்தலா, மொத்தமாக கழிச்சிட்டு மொத்தமாக தேர்தலா? இது தேவையில்லை தம்பி, தேவையில்லைன்னு திருப்பதி சுருமை. வேலையே இல்லாத தையல்காரர் என்ன பண்ணுவார், சும்மா தானே இருக்கேன் யானைக்கு டவுசர் தப்பம்னு தப்பார் அவர். அந்த கதையை நீ உனக்கு எதை பற்றி கவலை இருக்கு உனக்கு? நீ எதை பற்றி கவலைப்பட்டிருக்க? நீ ராமர் கோயிலை கட்டிக்கிட்டு கொஞ்ச நாள் அழுத, கட்டி முடிச்சாச்சு, அதே முழுக்க கட்டில் ஒழுகுது. இருந்ததாவது நல்லா இருந்தது, இப்போ ஒழுகுது. உள்ளே இருக்க குருமார்கள்லாம் கத்துறாங்க, என்னையோ ஒழுகுதியான்னு. முழுக்க முடிக்கலை, மேலே செட்டை போட்டு அப்படி திறந்து விட்டு போயிட்டீங்க. இப்போ யாராவது உங்கள் மனசார்ந்த சொல்லி சொல்லுங்கள், ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறாங்களா? ஏன்? மார்க்கெட் இல்லை, மார்க்கெட்டில் அதை ஹீரோ வச்சு யார் தம்பி படம் எடுப்பா? இப்போ இல்லை, அவருக்கு இல்லை. கடவுளை உங்களுக்கு நீங்கள் கட்சி தலைவராக்கி பிள்ளையார பொதுச் செயலாளர் ஆக்கி வச்சுருந்தீங்க, நீங்கள் உங்கள் கட்சி ப்ராப்பர்ட்டி ஆக்கி வச்சுருந்தீங்க. இது மாதிரி கொடுமை உலகத்தில் இருக்கா தம்பி? பிஜேபிக்கு மட்டும்தான் ராமரா? பிஜேபிக்கு மட்டும்தான் பிள்ளையார், மற்றவனுக்கு இல்லை. அது பிஜேபியில் இருக்கிற மட்டும்தான் ராமர் படைச்சு காத்தார், மற்றவெல்லாம் விட்டு போயிட்டாரா? இல்லை எப்படி? நீ ஏன் கைவிட்டாப்போ? அந்த இடத்துல அகிலேஷ்னு ஒருத்தன் வந்தான், ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை தூக்கி பொது தொகுதியில் போட்டு ஒரே அடி அடித்து தோக்கடிச்சிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் ஜெய் ஸ்ரீராம் முடிஞ்சு போச்சு, ஏன்னா மார்க்கெட் இல்லை அவருக்கு. இப்போ ராமரை சொல்லி அந்த இடத்துல ஓட்டு வாங்க முடியல. அவர் கோயில் கட்டின இடத்துல எவ்வளோ வழி இருந்தால் ராமர் அந்த இடத்துல தோக்கடிப்பார். டே என்னை வச்சு என்னோட தேட்டம் வெறுத்துட்டாப்ல, வெறுத்து இதே வேலையா திரியலான்னு ஒழிச்சு. இப்போ ஜெய் ஸ்ரீராம் கிடையாது, இப்போ ஜெய் பூரி ஜெகநாத், ஜெய் ஜெகநாத். திடீர்னு இங்கே வர்றது வேலை தூக்குறது, திடீர்னு இங்கே வர்றது ஐயப்பனை தூக்குறது. இதுவா தம்பி? கோயிலை விட்டு வாங்க குடிசைக்கு. சாதி மதத்தை பேசி, சாமியை பற்றி பேசி, பூமியை பற்றி கவலைப்படாதான் இவ்வளோ பிரச்சனை. பருவநிலை மாற்றம், புவி வெப்பம், இதெல்லாம் எங்கேருந்து வருது? நீ கிளீன் இந்தியா கொண்டு வந்த, கிளீன் இந்தியா ஏன் கொண்டு வரல? நீங்கள் ஏன் கொண்டு வரல? கிளீன் இந்தியாவில் எல்லாம் கிளீன் ஆயிடுச்சா தம்பி? பிரதமர் பேசுகிறாரு தம்பி, பிளாஸ்டிக் இல்லாத நாட்டை நம்ம உருவாக்கணும்னு. அதை நாங்கள் பேசலாம், நீங்கள் செய்யணும். செயல்படுத்தல இடத்துல இருக்கிற ஒருத்தரும் நம்மளை மாதிரி பேசிட்டு கூடாதுல்ல. இப்போ இவங்கெல்லாம் பேசுவாங்கல்ல, மத்திய அரசுங்களுக்கு நிதி தர மாட்டேங்குது, அதனால் வாத்தியார்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கலன்னு. இந்த புலம்புற வேலை அதிகாரத்தில் இல்லாத நாங்கள் செய்கிறது, போராடி பெற்றுத்தர வேண்டிய வேலையை செய்கிறது அதிகாரத்திற்கு நீங்கள் செய்கிறது. 40 நாடாளுமன்ற உறுப்பினரை வச்சுக்கிட்டு எங்களை இதில் இந்த பிஎம் சிறி பிஎம் திட்டத்தில் பள்ளி திட்டத்தில் கையெழுத்து போட சொல்லுது, இல்லைன்னா காசு தர மாட்டேங்குது எங்ககிட்ட சொல்லக்கூடாது, அங்கே சண்டை போட்டு வாங்கணும். இப்போ அந்த மாதிரி இந்த ஒரு நாடு ஒரு தேர்தலாம் தேவையற்ற வேலை தம்பி. அதனால என்ன 60,000 கோடி மிச்சம். அவ்வளவு நேர்மையான ஆட்சியாளர்களா நீங்கள்? அவ்வளவு சிக்கனமாக செலவு பண்ணி கொண்டு போறீங்களா நீங்கள்? சொல்லுங்கள். ஒரு கேள்வி தானே, சரக்கு மற்றும் சேவை வரியால் ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு வருவாய் பெருக்கம் வருது? நிதிநிலை அறிக்கையில் காட்டுங்க. நாடெங்கிலும் பெறப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி வரியால் இவ்வளவு வருவாய் பெருக்கம் வருதா நாட்டுக்கு? இந்த வரி வருவாய் மக்களுக்கு இப்படி இவ்வளவு நலத்திட்டங்களாக பிரித்து கையளிக்கப்படுது அப்படின்னு ஒன்று காட்டுங்க. இந்தியாவிலே அதிக வரி கட்டுறவன் மகாராஷ்டிரா, 2வது நான். எனக்கு பேரிடர் காலங்களில் கூட நான் பிச்சை எடுக்க கொண்டிருக்கேன். எங்கள் முதல்வர் கடிதமாக எழுதுறார், இதுக்கு ஒரு நிவாரணம் கொடுங்க, 1000 கோடி கொடுங்க, உடனடியாக 2000 கோடி கொடுங்க. என் காசை உனக்கு கொடுத்துட்டு அப்புறம் திருப்பி நாங்கள் ஏந்தி பிச்சை எடுக்கணும். என் வரியை எடுத்து வச்சுக்கிடுவார் இவர், அப்புறம் நான் கேட்டால் கொடுப்பாரு. இது என்ன கவர்மெண்ட்டாக கந்து வெட்டியா? என் வரியை நீ வச்சுக்கிட்டு நான் கேட்கும்போது கொடுப்பேன் அப்படின்னா எதுக்கு? நீ உனக்கு வேலை இல்லாத வேலையா? எப்படி இருக்குது? என் வரி என்கிட்டே இருக்கட்டுமே, எனக்கு வேண்டிய நிர்வாகத்தை நானே செஞ்சுக்கிறேனே. சாக போகிற நிலைமையில் கூட நீ எனக்கு உரிய தொகையை கொடுத்து என்னை காப்பாற்ற வர மாட்டேங்கிற. ஆனால் தேர்தல் வந்தால் 13 முறை வர்றாரு பிரதமர், இப்போ ஏன் ஒரு முறை கூட வரல? இதே குஜராத்தாக இருக்கட்டும், இதே பீகாராக இருக்கட்டும், சொல்லுங்க, இதே மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், ராஜஸ்தானாக இருக்கட்டும், எத்தனை முறை போயிருப்பார்? எங்களுக்கு நாட்டு பற்று எப்படி வரும்னு சொல்லு. என் மீனவனை தினந்தோறும் சிங்களம் சிறைப்படுத்துகிறான், அங்கேயும் கடற்படை இராணுவம் நிற்குது. குஜராத் மீனவன் ஒருத்தனை பாகிஸ்தான் இராணுவம் பிடிச்சிட்டு போயிடுச்சு, கடற்படை இராணுவம்னு விரட்டி போய் அந்த கடற்படை திரட்டி அவனை மீட்டிட்டு வருது. கடலில் நீங்கள் காட்சி இருக்குது பார்க்குறீங்க. இப்போ ஒரு மீனவனுக்கு நீ அவ்வளோ வேலை செய்கிறிய, 850 மீனவனை சுட்டே கொண்டிருக்கான். இதுவரை எத்தனை பேர் உள்ள சிறைக்குள்ள இருக்கான், தினம் கைது பண்ணுறானே. ஒருத்தனையாவது நீ தடுத்து பிடிச்சி உன் கடற்படை இராணுவம் கைது மீட்டிட்டு வந்திருந்ததுன்னா ஏன் நாடுறா அப்படின்னு பற்று எனக்கு இருக்கு. எப்படி தம்பி இது? நீ நடத்து, ஒரு நாடு ஒரு தேர்தலை நடத்துங்க, நடத்தி காட்டுங்க பார்ப்போம்.
இதெல்லாம் தெண்ட செலவு தேவையில்லாதது குழப்பம். வேறு ஏதாவது இல்லை முடியலை அப்படிங்கிறது எப்படி? இப்போ பல வழக்குகள் அப்படி தான் இருக்குது. இப்போ இது மட்டும் இல்லை, ஒரு 5 வயசு குழந்தைன்னு சொல்கிறீங்க. இந்த இப்போ பொள்ளாச்சி இதில் கூட்டு பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்தது, அது என்னாச்சு? தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு உடனடியாக நீதி வழங்குவீங்க, அது என்னாச்சு? தங்கச்சி ஸ்ரீமதி இறந்ததுக்கு ஒரு தீர்மானம் போட்டு ஒரு நீதிபதிகள் விசாரணை குழு போட்டிங்க, அது என்னாச்சு? இப்படி எல்லாமே கிடப்பில் போடப்படும். கொஞ்ச நாள் கழித்து நகர்த்தி விடப்படும். அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் அடுத்த ஒரு பிரச்சனை வரும்போது அங்கே நகர்ந்துருவீங்க. இப்போ எல்லாரும் என்ன இருந்தாலும் இந்த வெள்ளத்தை பற்றி தான் பேசுவோம். இது வடிஞ்ச பிறகு வேறு ஒரு பிரச்சனை வரும், இதை மறந்துடுவோம். இப்போ இது கொஞ்ச நாள் விட்டு இதை மறந்துடுவோம். அப்படி இது கடத்தி விடுறதா தான் இருக்குது. இவ்வளோ பெரிய காவல் கட்டமைப்பால் ஒரு கொலையாளியை கண்டுபிடிக்க முடியலையா என்ன? இப்போ நீங்கள் பல்லடத்தில் ஒரு குடும்பத்தில் உறங்கும்போது 3 பேர் அப்பா மகன் அம்மாவை கொண்டு விட்டான், அவனை கண்டுபிடிக்க முடியலையா என்ன? சொல்லுங்கள், கண்டுபிடிக்க முடியல. அந்த நாடையே கண்காணிப்பு கருவியால் நிறைக்க ஒரு 500 கோடி தான் மொத்தமாகும். செய்ய முடியாதா? அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுனா கண்டுபிடிக்கலாம், அது தேவையில்லைன்னா இல்லை. வேங்கை வயலில் மேலத்தை கரைச்சவன் யாருன்னு சொல்லிட்டு போ, இவ்வளோ கண்டுபிடிக்க முடியாத 2 ஆண்டுகளை தேடி கண்டுபிடிக்க முடியாத தங்கச்சி. ஒரு சிற்றூர் மொத்தம் எத்தனை வீடு இருக்கும்? ஒரு கிராமம்னா 300-400 வீடு இருக்கும், சுற்றி இருக்கிற கிராமம்னா 300-400 வீடு. இதுக்கெல்லாம் விசாரித்து எவன்னு கண்டுபிடிக்க முடியாதா? தெரியும், அது தேவையில்லை. அதை கண்டுபிடிச்சா இந்த சாதிக்காரன் தான் ஊற்றுனான்னா அந்த சாதிக்காரன் ஓட்டு எனக்கு விழாது. விளங்குதில்லை உங்களுக்கு? அதுதான் பிரச்சனை இங்கே. அதுதான் சொல்கிறது, இது வாக்கரசியல் தான், மக்கள் அரசியல் கிடையாது. அதை பற்றி பேசி பயன் இல்லை. பக்தியாக பார்க்குறேன். அவர் தானே தம்பி சனாதனத்தை எதிர்த்து வீழ்த்த போகிறவர். அவது புதுசு கிடையாது. ஐயா உட்காந்துருக்கும்போது, ஐயா கருணாநிதியை உட்காந்துருக்கும்போது, அவங்க குடும்பமெல்லாம் நிற்கும்போது மொத்தமாகவே ஐயர்கள்லாம் உட்காந்து மந்திரம் சொன்னது இருக்குது, சமஸ்கிருத மந்திரம் சொன்னது இருக்குது. ஐயா ஸ்டாலின் அவர்களும் அம்மா துர்கா அவர்களும் நிற்கும்போது இவர்கள்லாம் சுற்றி மந்திரம் சொன்ன காணொலிகளே இருக்குது. அது அம்மாவே அவங்க பூஜையில் தினம் சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்லுவோம்னு இருக்குது. எங்களுக்கு மந்திரம் தேவாரம் திருவாசகம் திருப்புகளை தாண்டி உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு 12 திருமறைகளை தாண்டி எங்களுக்கு ஓதுறதுக்கு மந்திரம் வேணுமா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்கிறதா வெளியில் அப்படி சொல்லிக்கிறது தான், அப்புறம் உள்ளே அப்படி செஞ்சுக்கிறது தான். நீங்கள் இந்த தேதியில் இந்த நேரத்தில் பதவி ஏற்கணும்னு பதவி ஏற்கிறவங்கக்கிட்ட போயிட்டு இதையெல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? அவர் காலை கழுவி நீங்கள் தண்ணீரை தலையில் தெளித்தா தான் பதவி நீடிக்கும்னா குடங்குடமாக கூட தண்ணியை தெளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை, விடுங்க. அதை அவர் சனாதனத்தை ஒழிக்க முயற்சி செய்த போது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். மகிழ்ச்சி.